இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டம் கடந்த 2009ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்தில் இயற்றப்பட்டது. நாடு முழுவதும் 2010ஆம் ஆண்டு இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்தது. தமிழக அரசு 2011ஆம் ஆண்டு கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை அமல்படுத்தியது. 2013ஆம் ஆண்டு முதல் இந்த சட்டம் தமிழகத்தில் அமலில் உள்ளது. இந்த திட்டத்தில் எல்கேஜி அல்லது 1ஆம் வகுப்பு முதல் சேர்பவர்கள் 8ஆம் வகுப்பு வரை கட்டணமின்றி தனியார் பள்ளிகளில் இலவசமாக படிக்கலாம். இந்த நிலையில் 2024-25ஆம் ஆண்டிற்கான பள்ளி மாணவர் சேர்க்கை தொடங்கி நடைபெற்று வருகிறது. அதன்படி திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் குழந்தைகளுக்கான இலவச கட்டாய கல்வி சட்டத்தின் கீழ் தனியார் பள்ளிகளில் 25% இடங்களில் ஏழை மாணவர்கள் தேர்வு செய்யும் பணிகள் நடைபெற்றது. இதில் 1 கிலோமீட்டர் தொலைவில் வசிப்பவர்கள் மட்டும் தேர்வு செய்யப்பட்டனர். இதில் திருத்துறைப்பூண்டி தூய அந்தோனியார் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் வட்டார கல்வி அலுவலர் பாலசுப்ரமணியன் முன்னிலையில் இலவச கட்டாய கல்வி திட்டத்தில் குழுக்கள் முறையில் மாணவர்கள் 15 பேர் தேர்வு செய்யப்பட்டனர். சாய்ராம் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் வட்டார கல்வி அலுவலர் அறிவழகன் முன்னிலையில் குழுக்கள் முறையில் 23 மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டு மாணவர்கள் சேர்க்கை நடைபெற்றது. Yes, lasagna. Yes, lasagna. யாரெல்லாம் தகுதியான நபர்கள், தகுதியான குழந்தைகள், அந்த குழந்தைகளோட பேரை உங்களுக்கு நேராக எழுதி இதில் போட்டிருக்காங்க. ஸோ உங்கள் குழந்தைகளுக்கு தான் நாங்கள் எடுக்க போகிறோம். ஆமாம், வரிசையாக எடுப்பாங்க. 1லேருந்து 23 வரைக்கும் உள்ள குழந்தைகளுக்கு இந்த மாலைக்குள் நீங்கள் என்ன நல்லா கை விட்டு உன் பேரை நீ எடுக்கலாம். கையை உள்ள விட்டு ஒன்னே ஒன்று எடுத்தா மட்டும் கொடுத்துரு. நல்லா கையை உள்ள விட்டு கொடுங்கடா. எந்த ஸ்கூலும் முடிவு பண்றது நீங்க தான். ஆனா அவங்களுக்கு என்ன கேட்கறாங்களோ பிரின்சிபால்ட்ட நீங்க தகவல் கொடுத்துடணும். நீங்க மொத்தம் 23 பேர் நாங்க எடுத்துருக்கோம். இந்த 23 பேருக்கும் மாணவருடைய சேர்க்கையானது உறுதி செய்யப்பட்டது. இப்போ இது இல்லாம 15 பேர் எடுக்க போறோம். இந்த 15 பேர் யாருன்னா வெயிட்டிங் லிஸ்ட். இப்போ எடுக்க போற 1ஆம் நம்பர் தான். இந்த 23 பேர்ல ஒருத்தர் வரல அப்படின்னா அந்த 1ஆம் நம்பர் உள்ள வருவார். 23 பேர்ல 2ஆம் நம்பர் 2 பேர் வரல அப்படின்னா 1 2 உள்ள வருவாங்க. சரியா? அது ஒன்றும் சந்தேகம் இல்லை. இன்னும் 15 பேர் இப்போ நாங்கள் எடுத்து கொடுத்துருவோம்.